ப்ரெக்னென்ட் லேடிஸ் அடிக்கடி பசி எடுக்குதா, ஏதாச்சும் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, இது எல்லாமே நீங்கள் சாட் மசாலா போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஒரு ப்ரோட்டீன் ஸ்நாக்காக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ், அதாவது கிர்னிப்பழம், வாட்டர்மிலன், நொங்கு, மாம்பழம், இது எல்லாத்துலேயுமே ஃபைபர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. நீர்ச்சத்து கூட அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரட், வெள்ளரிக்காய், இது எல்லாமே தயிர் போட்டு ஒரு சாலட் மாதிரி சாப்பிடலாங்க. இல்லைனா ஒரு ரைத்தா மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். ஃபைபர் வந்து இதுலேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுண்டல், அதாவது கொண்டக்கடலை, காராமணி, மொச்சப்பயிறு, இதை எல்லாத்தையுமே சுண்டல் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் மக்கானா, அதாவது தாமரைப்பூ விதைகள், இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப லைட்டாக இருக்கும், கேலரியே இருக்காது. அடுத்தது நம்ம ரோஸ்டட் உப்பு கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன், இதை வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிடலாம். இதை எல்லாமே ஃபுட்டோட எடுத்துக்காமல் ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு 11 o'clock இல்லைனா சாயந்தரம் 3 மணிக்கு இல்லைனா 6 மணிக்கு இந்த மாதிரி நீங்கள் பிரித்து சாப்பிடும்போது உங்களுக்கு கேலரிஸ் அதிகமாக இருக்காதுங்க. வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க.